ஏமம். ஏமம்னா தெரியும். ஏமம்னா என்ன? பாதுகாப்பு. ஏமம்னா பாதுகாப்பு. அடுத்தது 4th ஒன் என்ன? குவாலிட்டி எஜுகேஷன். நம்ம நல்லா 3 வேளையும் சாப்பிட்டு நல்லா இருந்தால் தான், குட் ஹெல்த் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? படிக்க முடியும். நல்லா படிக்க முடியும். குவாலிட்டின்னு என்ன? நல்ல. 4 நம்பர் 4ன்னு வச்சுக்கலாம். குவாலிட்டி நல்ல. அப்போ நல்ல எஜுகேஷன். அதுலேயும் நம்மளோட தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இது வந்து சத்துணவு. இதில் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் உள்ள வருதுன்னு பாருங்கள். சத்துணவு, சிஎம்மோட காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன், எண்ணும் எழுத்தும், இதெல்லாமே எஜுகேஷன் இதுக்குள்ளே வருது. அடுத்தது உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து அதுலேயும் நம்ம தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. டீச்சர்ஸோட ரேஷியோ வந்து 13 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ரேஷியோ வந்து இருக்கா நம்ம தமிழ்நாட்டில். இதுக்கான திருக்குறள் என்னென்னா, உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் அப்படிங்கிறத இதுக்கான திருக்குறள். அடுத்தது 5th ஒன் என்னென்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. 5 நம்ம ஹேண்ட்ஷேக் கொடுக்குறோமா, ஹேண்ட்ஷேக்கும் போது 5 விரல் ஆப்போசிட் இருக்கிறவங்க கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுக்குறோம் கையை. அப்போ 5 5 என்னது? ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அதாவது நம்ம ஜெண்டர் பார்க்காம நம்ம கை குலுக்கிக்கிறோம், அதனால் 5ன்னு வச்சுக்கோங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. உரிமை தொகை, அப்புறம் விடியல் பயணம். அடுத்தது ஃபேமிலி பிளானிங். இதில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் இருக்குது. இதெல்லாமே வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்குள்ளே வருது. அடுத்தது 6th ஒன் என்னென்னா, க்ளீன் வாட்டர் அண்டு சானிடேஷன். க்ளீன் வாட்டர், ஆறு நம்ம ஓடுற ஆறு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆறு வந்து எப்படி இருக்கணும்? க்ளீனாக இருந்தால் தான் நம்ம அதை ட்ரிங்க் பண்ண முடியும். அப்போது ஆறுங்கிறது என்னது? க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வித் ஹெல்ப் ஆஃப் வேர்ல்டு பேங்க். இதுக்கு வந்து எது ஹெல்ப் பண்ணுது இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் வந்து இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இதில் வந்து க்ளீன்னாகவே நம்மளுக்கு என்ன? ஸ்வச் பாரத் வந்துடுமா? அப்போ ஸ்வச் பாரத் அபியான், அதுக்கப்புறம் ஜல் ஜீவன் மிஷன், இதெல்லாம் வந்து இந்த ஸ்கீம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம். இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வரும். இந்த எஸ்டிஜி க்ளீன் வாட்டர் சானிடேஷன் 6th ஒன்று. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு ஒன் வந்து நோ பாவர்ட்டி, செகண்ட் ஜீரோ ஹங்கர், அதுக்கப்புறம் தேர்டு வந்து குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், 4th ஒன் வந்து குவாலிட்டி எஜுகேஷன், 5th ஒன் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, 6th ஒன் வந்து க்ளீன் வாட்டர் அண்டு சானிடேஷன். அடுத்தது இன்னொன்று, இந்த க்ளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன்லேயே வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த ஊரக குடியிருப்புகளுக்கு அந்த பைப் லைனில் வந்து நம்மளுக்கு தண்ணி கொடுக்குறாங்கல்ல, ரூரல் அந்த ஏரியாவில், ஊரக அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு பைப் வாட்டர் வந்து கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 81.87% வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.